ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் பேங்க்ல சேவிங் அக்கௌண்ட் வச்சிருக்கவங்களுக்கு இந்தியன் பேங்க் தரப்புலேருந்து சூப்பர்பான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்தியன் பேங்க்ல சேவிங் அக்கௌண்ட் வச்சிருக்கவங்க இனிமே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு மினிமம் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. நீங்கள் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலனாலும் இனிமேல் உங்களுக்கு சார்ஜஸே வந்து வராது. நீங்கள் ஜீரோ பேலன்ஸ்லேயே வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்தியன் பேங்க்ல எந்த விதமான சேவிங் அக்கௌண்ட் வச்சிருந்தாலுமே இனி நீங்கள் மினிமம் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ண வேண்டிய தேவையில்லை. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, இது சேவிங் அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான். நீங்கள் கரண்ட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். சேவிங்ஸ் அக்கௌண்ட் எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த ஜூலை 7th இருந்து எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூலை 7th வரைக்கும் நீங்கள் மினிமம் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் மெயின்டைன் பண்ணாததுக்கான சார்ஜஸ் வந்து கண்டிப்பாக பிடிப்பாங்க. ஸோ இந்த ஜூலை 7th அப்புறம் நீங்கள் மினிமம் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணாததுக்கு எந்த ஒரு சார்ஜஸுமே வந்து வராது. ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா, முன்னாடியிலேருந்து எஸ்பிஐ பேங்க்கில் வந்து மினிமம் பேலன்ஸ் தேவையில்லை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ரொம்ப காலமாக எஸ்பிஐ பேங்க் மட்டும்தான் இந்த மினிமம் பேலன்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக போன மாதம் இல்லைன்னா அதுக்கு முந்தின மாதம்னு நினைக்கிறேன், கனரா பேங்க் வந்து அவங்க பேங்கோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு எல்லாமே வந்து மினிமம் பேலன்ஸ் தேவையில்லை அப்படிங்கிறத வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்தியன் பேங்க்கும் அவங்களோட சேவிங் அக்கௌண்ட்டுக்கு வந்து மினிமம் பேலன்ஸ் தேவையில்லை அப்படிங்கிறத வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ பேங்க், கனரா பேங்க் அண்ட் இந்தியன் பேங்க் 3 பேங்க்லேயுமே வந்து சேவிங் அக்கௌண்ட் வச்சுருக்கோங்க. மினிமம் பேலன்ஸ் வந்து பே பண்ண வேண்டிய பேலன்ஸ்க்கான சார்ஜஸ் வந்து பே பண்ண வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்தியன் பேங்கோட இந்த அனௌன்ஸ்மெண்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இந்த விடைபெறுவது உங்கள் ரெமோ. தேங்க்யூ.